சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், ஒரே நேரத்தில் ஐரோப்பாவையே அலர வைத்த இயற்கை சீற்றம், மற்றொரு புறம் சவுடல் புயலால் தீவு கூட்டங்கள் ஏற்பட்ட பேரழிவு, அது மட்டுமல்ல அட்லாண்டிக் கடலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ஓமானில் இந்தியர்களுக்கு நீண்ட சோகம் என்று உலகெங்கும் அடுத்தடுத்து அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவங்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் நாங்கள் ஜெர்மன் முதல் ஓமான் வரையில் என்ன நடந்தது என்பதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். ஜெர்மனியில், அதாவது நேற்று முன்தினம் ஆகிய 2 தினங்களும் வீசிய கடுமையான புயல் மற்றும் மோசமான வானிலை காரணமாக குறைந்தது 2 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாகவும் 12 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. இடிமின்னலுடன் கூடிய இந்த சீற்றமானது ஜெர்மனின் 3 இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஜெர்மன் வானிலை சேவை உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ரைன்லேன் ஃபலண்டினேட் மாகாணத்தில் புயலின் போது கூரையிடப்பட்ட இடுக்கை பகுதிக்கு கீழே தஞ்சம் புகுந்த 58 வயது பெண் ஒருவர் வேரோடு சாய்ந்த மரம் விழுந்ததில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருடன் இந்த 47 வயது பெண் படுகாயமடைந்திருக்கின்றார். அதேபோல் நேற்று முன்தினம் துருங்கியாவின் பகுதியில் 40 வயதான தந்தை ஒருவர் தனது குழந்தை மணலேர் பள்ளிக்கு அழைத்து சென்ற போது மரக்கிளை முறிந்து விழுந்து பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக குழந்தைக்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை. குறிப்பாக A489 சாலை மற்றும் பிற பகுதிகளில் ஏற்பட்ட விபத்துகளிலும் தீயணைப்பு வீரர் ஒருவர் உட்பட மொத்தமாக 12 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் 115 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதில் பல வீடுகளின் கூரைகள் பெயர்ந்து விழுந்திருக்கின்றன. கட்டிடங்களின் முகப்புச்சுவர்களும் இடிந்து பெரும் கட்டமைப்பு சேதம் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. சூறாவளி தாக்குதலால் பகல் நேர பராமரிப்பு மையத்தின் கூரைகள் பெயர்ந்து எறியப்பட்டதுடன் வீடுகள் மற்றும் வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. கூரை சிதறல்கள் 600 மீட்டர் தூரம் வரையில் பறந்து விழுந்திருக்கின்றது. காற்று மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கலாம் என்று அந்த நாட்டு வானிலை மையம் மதிப்பிடுகின்றது. குறிப்பாக ஜெர்மனியில் 60 வீடுகளும் வேறொரு பகுதியில் 12 வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன. கூரையின் பகுதிகள் 100 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 550 மீட்பு பணியாளர்கள் தொடர்ந்து மீட்பு பணிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் அங்கு மேலும் சேதங்கள் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் 14 நகராட்சிகள் பகுதியளவில் இருள் மூழ்கியுள்ளதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன. அதேவேளை 3700 வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் மரங்கள் முறிந்து விழுந்ததால் தடைப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் விழுந்த மரங்களை அகற்றுகின்ற பணியிலும் மின் இணைப்பை சீரமைக்கும் பணிகளிலும் அந்த நாட்டு மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இவ்வாறு அங்கு ஒருபுறம் ஜெர்மனியில் சூறாவளியின் தாக்கத்தால் பல சேதங்கள் ஏற்பட்ட பின்னணியில் அடுத்து வடக்கு மரியானா தீவு பகுதியில் சவுடல் என்ற சூறாவளி புயல் மிக வேகமாக தீவிரமடைந்து நேற்று அக்ரிகான் என்ற தீவுக்கு மிக அருகில் கடந்து சென்றிருக்கின்றது. இதனால் அந்த பகுதியில் பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய பலத்த காற்று, பெருமழை மற்றும் அபாயகரமான கடலோர வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இணைந்த புயல் எச்சரிக்கை மையமானது மற்றும் தேசிய வானிலை சேவை ஆகியவற்றின் தகவல்களின்படி சவுடல் புயல் மிக குறுகிய காலத்தில் வேகமாக தீவிரமடைந்ததாக கூறப்படுகின்றது. அக்ரிகான் பகுதிக்கு அருகே புயல் கடந்தபோது தொடர் காற்றின் வேகம் மணிக்கு 177 கிலோமீட்டர் வரை பதிவாகி இருக்கின்றது. காற்றின் வேகம் திடீரென்று மணிக்கு 209 கிலோமீட்டர் வரையில் உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அக்ரிகான், பாகன் மற்றும் அலமகன் ஆகிய தீவுகளுக்கு முதல்நிலை புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. புயலின் மையப்பகுதியில் மிகவும் கடுமையான காற்றும் கனமழையும் ஏற்பட்டதால் நிலைமை சீராகும் வரையில் குறிப்பிட்ட பிரதேசங்கள் வாழ்கின்ற பொதுமக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அந்த பகுதிகள் இன்று 200 முதல் 300 மில்லிமீட்டர் வரையில் பெருமழை பெய்யக்கூடும் என்றும் கடல் பகுதிகளில் மழையின் அளவு 500 மில்லிமீட்டரை தாண்டக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடலில் சுமார் 10 மீட்டர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழும்புவதால் பவளப்பாறைகள் சூழப்பட்ட கடலோர பகுதிகளில் 0.3 முதல் 0.9 மீட்டர் வரை வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. உயிருக்கு ஆபத்தான இழுவை நீரோட்டங்கள் காரணமாக சிறிய படகுகள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை தெற்கு பகுதிகளான சைபான் மற்றும் டினியன் தீவுகளுக்கு புயல் அச்சுறுத்தல் தந்ததைத் தொடர்ந்து அங்குள்ள துறைமுகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு வணிக செயல்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. இதேவேளை இந்த சவுடல் புயல் மரியானா தீவு கூட்டங்களிலிருந்து விலகி மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் பலவடைந்து ஆகஸ்ட் 23 இன்று மற்றும் நாளை ஆகிய தேதிகளில் மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் எட்டக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்கும் இந்த புயல் ஆகஸ்ட் 26 அன்று ஜப்பானின் ஒகினாவா தீவு பகுதிக்கு அருகே கடக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடந்த சில வாரங்களாக
ஐரோப்பாவை பொறுத்தவரையில் 40 டிகிரி செல்சியஸ் வரையில் கடுமையான வெப்பநிலை நிலவி வந்தது. இந்நிலையில் தற்போது ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுடைய நிலைமை தற்போது தலைகளாக மாறி வெள்ளப்பெருக்கு கனமழையை ஏற்படுத்தியுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து வீசுகின்ற குளிர் காற்று வெப்பக்காற்று மோதியதில் ஏற்பட்ட தீவிர மாற்றத்தை தொடர்ந்து இரு நாடுகளிலும் அவசர வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயினின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை ஒரேயடியாக 10 பாகை சி வரை சரிந்திருக்கின்றது. 44 பாகை சி உச்சபட்ச வெப்பத்திற்கு பிறகு வலன்சியா மற்றும் அலிகண்ட நகரங்களை தாக்கிய இடியுடன் கூடிய புயலால் மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. மின்னல் தாக்கியதில் பல இடங்களில் தீ விபத்துகளும் ஏற்பட்டிருக்கின்றது. 50க்கும் மேற்பட்ட அவசரகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. காற்றின் வேகம் மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பதிவாகியிருக்கின்றது. ஸ்பெயினின் ஐப்ரியா தீபகற்ப பகுதியில் உள்ள 11 சமூகங்களுக்கு புயல் மற்றும் மழைக்கான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. தெற்கு ஃபைனர்ஸ் மலைப்பகுதியில் உள்ள மெனசானடோ வால்டு பகுதிகளில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் 2 குழந்தைகள் காயமடைந்திருக்கின்றார்கள். பலேரிக் தீவுகள் மற்றும் மாஜோர்காவிலும் மரங்கள் சாய்ந்து 75க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. வடக்கு இத்தாலியின் லிகுரியா பிராந்தியத்தில் உள்ள கியாவரி நகரிலும் ஒரே நாளில் 126 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கின்றது. தெருக்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலைகள் ஆறுகளாக மாறியிருக்கின்றது. லிகுரியா மற்றும் வெள்ளத்தாக்கு பகுதிகளில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தெற்கு பிரான்சின் ஃபொஹோமாஸ் பகுதியில் வெள்ளப்பாயம் காரணமாக முகாம்களில் தங்கியிருந்த சுமார் 200 சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பான சமூக நலக்கூடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். ஆஸ்லோன் அருகே சிறிய நிலச்சரிவுகளும் பதிவாகியிருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு முன்பு பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் 6000 சதுர கிலோமீட்டர்களுக்கு அதிகமான நிலப்பரப்பு காட்டுத்தீயில் இருந்து சாம்பலானது. 2026ஆம் ஆண்டின் காட்டுத்தீ பருவம் வரலாற்று பதிவுகளில் 3வது மிக மோசமான ஆண்டாக உருவெடுத்த நிலையில் தற்போது பெய்து வருகின்ற இந்த திடீர் பெருமழை ஐரோப்பிய மக்கள் இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் முடக்கியுள்ளது. அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்கோடியா கடலில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 6.2 பதிவான நிலநடுக்கமானது பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மிக குறைந்த ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் ஐரோப்பிய மத்திய திரைக்கடல் நில அதிர்வு மையம் கூறுகின்றது. ஒருங்கிணைந்த நேரப்படி நேற்று காலை 8:22 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆர்ஜென்டினாவின் தியர்டா டெல் ஃபியூகே மாகாணத்தில் உள்ள டோல்ஹுயின் பகுதிக்கு கிழக்கே சுமார் 1330 கிலோமீட்டர் தொலைவிலும், உசுவாயா பகுதி கிழக்கே 1368 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கம் ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து தேசிய வானிலை சேவையின் பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அதில் இந்த நிலநடுக்கத்தால் கரீபியன் கடற்கரை பகுதிகளுக்கு சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டது. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கான பச்சை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் உயிர் சேதமோ அல்லது பொருள் சேதமோ ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே தெரிய வருகின்றது. இதற்கிடையில் ஓமானின் ஹைமா மாகாணத்தில் இந்தியர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளதாக ஓமான் அரச காவல்துறை நேற்று தெரிவித்தது. சுல்தான் சயீத் பின் தைமூர் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. விபத்தில் காயமடைந்த 9 பேரில் பலத்த காயமடைந்த 2 ராயல் ஓமன் காவல்துறையினர் ஹெலிகாப்டர் மூலம் அவசரமாக நிஸ்வா மருத்துவமனை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். மீதமுள்ள காயமடைந்த பயணிகள் ஆம்புலன்ஸ் மூலமாக அதே மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அந்த நாடு தகவல்கள் கூறுகின்றன. விபத்திற்கான முதற்கட்ட காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை. விபத்து நடந்த சுல்தான் சயீத் பின் தைமூர் சாலையில் குறிப்பாக ஹைமா மற்றும் தும்ரைட்டியான பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகின்றது. இதனால் மணல் மற்றும் புழுதி காற்றில் கிளம்பி சாலைகளில் பார்வை தெளிவையும் வெகுவாக குறித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ஓமானின் பல்வேறு இடர்பாடுகளை முன்கூட்டியே எச்சரிக்கும் தேசிய மையம் வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பாதைகளில் பயணிக்கும் ஓட்டுநர்கள் வேகத்தை கட்டுப்படுத்தி மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.